ஹலோ, போன காரியம் என்னாச்சு? சக்சஸ். அங்க பாருங்க. பைத்தியம், இவனை கடத்திட்டு வானா இவனையும் கடத்திட்டு வந்திருக்க. இவனை கடத்தும் போது இவன் பார்த்தானே, அதனாலதான் இவனையும் சேர்த்து கடத்துறோம். நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். பெத்த புள்ள மாதிரி வளர்த்தனே, துரோகம் பண்ணிட்ட, மோசம் பண்ணிட்டேன்னு சொல்ல போற. இத பார், எனக்கு வேண்டியதெல்லாம் பணம். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என்னடா இவன் கூட தொல்லையா போச்சு. டேய், அந்த பொண்ணுக்கு ஒரு போன் பண்ணு. ஏய், 1 minute. வீட்டுல யாராவது சித்தப்பா பத்தி கேட்டாங்கன்னா பெங்களூருக்கு ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்காருன்னு சொல்லு. வரத்துக்கு 1 வாரம் ஆகும்னு சொல்லு. ஓகேயா? ஓகே. ஹலோ, யார் பேசுறது? வேற சொல்லி மாட்டிக்கிறதுக்கு நாங்க ஒண்ணும் முட்டாள் இல்ல. நாங்க உங்க டாடியை கடத்தி வந்திருக்கோம். என்னது? அப்பாவை கடத்திட்டு போயிட்டீங்களா? டாடி! ஏய் 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 ஏய், ஏளற. சார் ப்ளீஸ், எனக்கு இருக்கிறது ஒரே அப்பா. அவர் ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அப்ப பணம் வேணும். பணமா? எவ்வளவு வேணும்? நிறைய பணம் வேணும். நிறைய என்ன? எவ்வளவு? நாங்க கொஞ்சம் கணக்குல வீக்கு, யோசிச்சு சொல்றோம். டாடி! இந்து, எது கலர? மீனா, அப்பாவை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. அவரை விடுறதுக்கு நிறைய பணம் கேக்குறாங்க. பணம் கொடுக்கலன்னா அப்பாவை ஏதோ செஞ்சிடுவாங்க. அப்பாவுக்கு எதுவும் ஆகாது இந்து. இல்ல, அவங்க போன்ல பேசுனது பார்த்தா பெரிய தீவிரவாதி கும்பல் மாதிரி தெரியுது. பணம் கொடுக்கலன்னா அப்பாவை கொன்னுடுவாங்க. அவங்க அப்படிலாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. இல்ல இல்ல, அப்பாவை கொன்னுடுவாங்க. செய்ய மாட்டாங்கன்னு சொல்றேன்ல. உங்களுக்கு தெரியும், அப்பாவை கொன்னுடுவாங்க. இந்து, உங்க அப்பாவை கடத்தினது வேற யாரும் இல்ல, ராஜாவும் வாசுவும் தான். அவங்களா? அவங்க ஏன் அப்பாவை கடத்தணும்? ராஜா அவனை கல்யாணம் பண்ணிக்க அப்பா 5 lakhs கேட்டாராம். அதனால அவரே கிட்னாப் பண்ணி அவர்கிட்டயே பணம் புடுங்கலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. நிஜமாவா? ப்ராமிஸ். யார் இவ்வளவு விவரமா பிளான் பண்ணதா? வாரட்டும், வச்சுக்கிறேன். வாஜு, வாஜு எந்திரி. எங்கப்பா மாமா காணோம்? வாஜு, இவங்க ஜாலியா பந்து விளையாடுறத பார்த்தா, எது பந்தா? கலர் பந்து. உங்க அப்பனுக்கு ஒன்னும் ஆகலன்னு நினைக்கிறேன். ஏ பாப்போம் பாப்போம். நைனா எங்க? அவரை யாரும் கடத்திட்டு போயிட்டாங்களா? ஐயோ, நான் இல்ல நான் இல்ல. யாரோ கடத்தினாங்கன்னு தானே சொன்னேன். இவரும் டென்ஷன் ஆகுறாரு. ஏன் எங்க மாமா இல்லையா? நான் டென்ஷன் ஆக கூடாதா? இவரு ஆற டென்ஷன் கூட நீ ஆக மாட்டேங்கிற. ஜாலியா கலர் பால் வச்சு விளையாடிட்டு இருக்க. போலீஸ்ல சொன்னியா இல்லையா? என்ன பேசுற நீ? நம்ம ஊர்ல வயசு பொண்ணுங்க போலீஸ் ஸ்டேஷன் போக முடியுமா? நோ நோ. நான் ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போனோம்? டாடி போனா போயிட்டு போறாரு. அவனே அவங்க அப்பனை பத்தி கவலைப்படல, நீ எப்ப கவலைப்படுற? அவ அப்ப இல்லாம நாம எப்படி அவரை கடத்த முடியும்? அப்படியே எங்க அப்பாவை யாராவது கடத்திட்டு போயிருந்தாலும் காப்பாத்துறதுக்கு தான் நீங்க 2 பேரும் இருக்கீங்க. ஓட்டிக்கிட்டாங்க. ஒரே கன்ஃபியூஷன். நாங்க காப்பாத்திடுவோம். ஆனா அவரை யார் கடத்திட்டு போனா சொன்னாதானே எங்களால காப்பாற்ற முடியும். சும்மா விளையாடாதீங்க. நீங்க தான் எங்க அப்பாவை கடத்திட்டு போனீங்கன்னு மீனா சொல்லிட்டா. இது குழப்பம் நடந்தது. நம்மள அடிச்சு போட்டு அவங்க அப்பனை எவனோ கடத்திட்டாங்க. என்னது? உங்க அப்பாவை நாங்க கடத்தல. என்ன சொல்றீங்க? ஐயோ, சத்தியமா நாங்க கடத்தல. என்னது? டாடி! ஐயோ டார்லிங், ஐயோ டோன்ட் கிரை, டோன்ட் கிரை. ஐயோ, என் மனசு தாங்க. சென்டிமென்ட் ரொம்ப கசக்கி புளியாத. நீங்க கடத்தலனா போன் பண்ணி பிளாக்மெயில் பண்ணது யாரு? யாரு போன் பண்ண என்ன? அவ செத்துட்டான்னு முடிவு பண்ணிக்கோ. 4 பேர் மட்டன் பிரியாணி சாப்பிட்டு 10ஆம் நாள் காரியம் முடிஞ்சோனே நீ இவள கட்டிக்க, நான் இவள கட்டிக்கிறேன். இருக்கிற சொத்து ஆளுக்கு 50-50 பிரிச்சிட்டு ஜாலி என்ஜாய். கரெக்ட். முடியாது. எங்க டாடி இல்லாம நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். முதலாளி, தப்பிச்சு வந்துட்டீங்களா? எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எங்களை விட்டுருங்க. இந்த ஆளு சொல்லித்தான் நான் உங்களை கடத்துறோம். நீங்க எந்த கோர்த்து கூப்பிட்டாலும் நாங்க சாட்சி சொல்றோம், அப்ரூவரா மாறிடுறோம். பாத்தீங்களா, மிரட்டின உடனே காட்டி கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவனுங்களை போய் உங்க கூட வச்சிருக்கீங்க. இப்போ திடீர்னு போலீஸ் வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? உங்களை காட்டி கொடுத்துருவேன். ஏன்னா நாங்க எட்டப்பனுக்கு டிஸ்டன்ஸ் ரிலேஷன். என்னடா முழிக்கிறீங்க? நான் தான் உங்க பாஸ், காசிநாதன், கேர் ஆஃப் ஜெனரல் ஜெயில். பாஸ் அலமோர் வச்சு அங்க இருக்க பாஸ். அப்படியே எங்க விஸ்வநாத முதலாளி ஐயா மாதிரி இருக்கீங்க. அதுதான்டா என்னுடைய கிரிமினல் பிரைன். அந்த பொண்ணுக்கு போன் பண்ணியா? அமௌண்ட் கட்டியா? நாங்க கணக்குல ரொம்ப வீக். நீங்களும் ஒரு அமௌண்ட் சொல்லுங்களேன். எனக்கும் மேத்தமேட்டிக்ஸ் கொஞ்சம் வீக். தங்கச்சி, நீங்களே போன் பண்ணி கேளுங்க. ஹலோ, யார் பேசுறது? அவசியம் இல்லாத கேள்வி. விஸ்வநாதன் இங்க வரணும்னா 5 லட்சம் ரூபாய் வேணும். யோ, 5 லட்சம் எல்லாம் கொடுக்க முடியாது. 5 லட்சம் கொடுக்க முடியாதான்? விடாதே, கமெண்ட் பண்ணு. டிமாண்டிங்கா கேளு மேன். ஹலோ, நம்மளுக்கு பணம் முக்கியம் இல்ல. நீ அந்த வீட்டுக்கு விஸ்வநாதனா போகணும். அமௌண்ட் குறைச்சு கேளு. தங்கச்சி சொன்னா கரெக்டா இருக்கும். கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கோ. 4 லட்சம் கேளு. 4 லட்சம் ரூபா கொடுங்க. என்னது? என்னப்பா சொல்றான்? திடீர்னு 4 லட்சம் ரூபாய் போதுன்றான்.
ஏப்பா பணம் கொடுக்கலன்னா பார்ட்டி கொண்டுடுவேன்னு சொல்றவன கேள்விப்பட்டிருக்கேன். இவன் என்ன அமௌண்ட் குறைச்சிட்டே வர்றான்? இது என்ன கத்திரிக்காய் வியாபாரமா? போன கொண்டா. ஏய் கிட்னா நாயே, 4 லட்சம் அந்த பாட்டிக்கு ஜாஸ்திடா. 4 லட்சம் அதிகம் பாஸ். அப்போ ஒரு ஜெய்பரை கட் பண்ணிக்கோ, 40,000 கேளு. ஒரு 40,000 கொடுத்துருங்களா? என்னது 40,000மா? 40,000 அதிகம். அதுவே ஜாஸ்திங்கண்ணா. என்னடா விச்சா 40,000 கூட நீ ஒர்த் இல்லையா? வர வர உன் வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்கு. செத்தா நீயே நடந்து போய் சுடுகாட்டிலே படுத்துக்கணும். நமக்கு அமௌண்ட் முக்கியம் இல்லை, ஆள் மாறாட்டம் தான் முக்கியம் இல்லை சங்கஜி? அதுலயே ஒரு ஜெய்பர் கட் பண்ணிக்கோ, 4,000 கேளு. 4,000 கொடுத்துருங்க. என்னது 4,000மா? என்னப்பா இவங்க அப்பா இவ்வளவு சீப்பா போயிட்டான்? ஏன் 4,000 ரூபாய் கொடுறாங்க? அப்ப இன்னும் குறைச்சு 400 ரூபாய் கேளு. டேய் கிட்னா நாயே, 400 ரூபாய் தர முடியா? என்ன 400 ரூபாயா? யோ எம்பளோ வச்சு கடத்திருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்கய்யா. ஓஹோ, டெம்போ எல்லாம் வச்சு கடத்திருக்கானாப்பா. அப்போ அந்த விலையை கொடுத்துரு. டேய் கிட்னா நாயே, 4,000 ரூபாய் கொடுக்குறோம், எடுத்து சொல்லு. மேட்டுப்பாளையம் பக்கத்துல. அவனுக்கெல்லாம் மேட்டுப்பாளையத்துக்கு வர முடியாது, இன்னும் பக்கத்துல சொல்லு. சரி கோத்தகிரி பண்டுக்கு வந்துருங்க. ஏன் கோத்தகிரியில் நேரான இடமே இல்லையா? பெண்டுக்கு தான் வரணுமா? சரி 4,000 ரூபாய் கொடுத்துறோம், கூட ஒரு 50 ரூபாய் போட்டு தர்றேன். வரும்போது அவனை சேவிங் பண்ணி கூட்டி வந்துருங்க. வர்றான்.